வணக்கம் நண்பர்களே. 2025 நவம்பர் 23 வானத்தில் சனியை பார்க்கிறவர்கள் அதிசயமாக வளையங்களின்றி சனியை கவனித்தனர். ஆனால் விஞ்ஞானிகள் உடனடியாக விளக்கினர். சனியின் வளையங்கள் நித்தியமாக அழியவில்லை. அது ஒரு ரிங் பிளேன் கிராசிங் என்ற நிலை. அதாவது பூமியும் சனியும் மற்றும் அதன் வளையங்களும் ஒரு வரியில் ஒழுங்காக வரும்போது வளையங்கள் எட்ஜான் கருவின் விளக்கில் வெட்டப்பட்டதும் தோன்றி அவை மிக பட்டமாக காணாமல் போவது போல் கேட்கிறது. எளிதாக எடுத்துக்காட்டாக, ஒரு தட்டை பற்றி பக்கமிருந்து பார்த்தால் தட்டின் மேற்பரப்பை இல்லை போலவே வளையங்களும் பக்கமிருந்து வந்தபோது அழிந்து போன போன்ற தோற்றம் தரும். சனி ஒரு தனித்தனியான அச்சு ஆக்சிஸ் உடைய கிரகம். அதன் அச்சு பூமிக்கே சுமார் 26.7 டிகிரி சாய்ச்சி வாய்ந்தது. சனியின் சூரிய சுழற்சி ஆர்பிட் மற்றும் பூமியின் இன்றைய நிலை காரணமாக பல ஆண்டுகளுக்கும் ஒரு முறை, சுமார் 13 முதல் 15 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சந்திதியான காட்சி மரணமாய் தோன்றும். 2025ஆம் ஆண்டில் இதே காரணத்தினால் இது இருமுறை நிகழ்கிறது. ஒரு முறை மார்ச் 23ஆம் தேதி, மற்றொரு முறை நவம்பர் 23ஆம் தேதி அல்லது அதற்கு அருகிலான நாட்கள். இது அழிவு அல்ல, மாயை மட்டுமே விஞ்ஞானிகள் உறுதியாகச் சொல்லுகிறார்கள். வளையங்கள் வேறு எதையுமே அழிக்கவில்லை, வெறும் பார்வை கோணம்தான் மாறியுள்ளது. இந்த நிகழ்வு கமலாகிக் கொள்ள தேவையில்லை. சனி மீண்டும் தன் வழக்கமான வளையத் தோற்றத்தை காண்பிக்கும். இப்படியான ரிங் பிளேன் கிராசிங்கை காணுங்கள் என ஆசைப்படுபவர்கள், வானியல் ஆர்வமுள்ளவர்கள், தொலைதூர கண்காட்சி டெலிஸ்கோப், இரவு வானம், பார்க்கும் அமைதியான சூழல் ஆகியவற்றை தயாராக்கவும். இந்த சந்தர்ப்பம் நம்மை மறுபடியும் விண்மீன்களின் இயக்கத்திற்குரிய மாயை பார்வை என்று நினைக்கச் செய்கிறது. பிரபஞ்சம் எப்போதுமே நிலையாக இல்லை. அது நாமால் பார்க்கும் கோணமே மாறும். விஞ்ஞானிகள் சொல்வது ரொம்ப சிம்பிள். சனியோட வளையங்கள் இருக்கே இருக்கின்றது. நம்ம கணக்கில் மட்டும் தற்போதைக்கு மாயமாய் தெரியுது. சில மாதங்கள் கழிச்சு சனி கொஞ்சம் சாய்ந்தாலே மீண்டும் அந்த அழகான வளையங்கள் நம்ம பார்வைக்கு திரும்பி தெரியும். இது எந்த டிஸ்ட்ரக்ஷனும் இல்ல. யாரும் பயப்பட வேண்டியதில்லை. இது பிரபஞ்சம் நமக்கு காட்டும் ஒரு அதிசய கணம். நம்ம பார்வை மாறினாலே பிரபஞ்சமும் மாறிவிட்டது போல தோன்றும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.